अस्मद्गुरुभ्यो नमः। हरिः हरिः ओम्। वषट्ते विष्णुभासा कृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यन्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिः रुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। மாந்தாத்தாவுடைய சரித்திரம் சொன்னார். அவனுக்கு மாந்தாத்தாங்கிறது இந்திரன் அவனுக்கு தானே தன்னுடையதான ஸ்தன்யத்துக்கு பதிலா தன்னுடைய விரலை கொடுத்து அவனை வளர்த்தான் அப்படிங்கிறதாக. அதற்கு பிறகு அவன் மொத்த லோகத்தையும் ஆண்டான். யாவத் சூரிய உதேத்யஸ்தம் யாவச்ச பிரதிதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாதுஹு க்ஷேத்ரமுச்யதே. யௌவனாஸ்வன் அப்படின்னாக்க யுவனாஸ்வாங்கிறவனுடைய பிள்ளை அப்படின்னு அர்த்தம். அந்த மாந்தாத்தாவினுடையதான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சதபிந்து அப்படிங்கிறவனுடைய பொண்ணு பிந்துமதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிண்டான். அவனுக்கு புருக்குத்சன், அம்பரீஷன், முச்சுக்குந்தன்கிறதான மூணு பேருமே அவ்வளவு பிரசித்தமானவா. அப்படி வந்தாள். 50 பொண்களும் அவனுக்கு இருந்தார்கள் அப்படிங்கிற வரைக்கும் ஆச்சு. இந்த 50 பொண்களின் கிட்ட ஒரு சரித்திரம் ஒண்ணு சொல்லணும். ஒரு ரிஷியினுடையதான தபசக்தியை சொல்லணும். அந்த ரிஷிக்கு பெயர் சௌபரி அப்படிங்கிறது. அதனால அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். சௌபரி சரித்தம். ஏதஸ்மின்னந்தரே பஹுரிச்சஹ சௌபரிர்நாம மகர்ஷி அந்தர்ஜலே 12 காலமுவாச. 50 வருஷம் 12 வருஷம் மகாசத்திரத்தை ஒரு ஜலத்துக்குள்ள பண்ணிட்டு இருந்தார். அந்த மீன்கள் அங்க ஒண்ணு இருந்தது. அந்த மீன் அது சம்மதன் அதுக்கு பெயர். அது தன்னுடைய குட்டி குஞ்சுகளோட இருந்தது. அது வரைக்கும் பார்த்தார். அவருக்கு புத்திர பௌத்திரர்களை போல இந்த மீன் இருக்கா மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜா அவனை பார்க்கறதுக்கு வந்தார். சச்ச அபத் ஸ்பர்ஷோபீயமான பிரகர்ஷ பிரகர்ஷோ பகு பிரகாரம் தஸ்ய ரிஷே பஷ்யதः ஸ்வைः புத்திர பௌத்ர தௌஹித்ராதிபிஹ சஹ அனுதினம் சுதராம் ரேமே. அந்த மீன் ரொம்ப நாள் அவர் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே தன்னுடைய புத்திர பௌத்திர தௌஹித்ராதிகளோட அது அனுபவிச்சுட்டு இருந்ததை பார்த்தார். அதாந்தர்ஜல அவஸ்தித சௌபரிஹி ஏகாகிரகதா சமாதீம் அபஹாய அனுதினம் தஸ்ய மத்ஸ்யஸ்ய ஆத்மஜ பௌத்ர தௌஹித்ராதிபிஹ சஹ பௌத்ராதிபிஹ சஹ மணியம் அந்த முதல் எழுத்து இல்ல. பௌத்ராதிபிஹ சஹ அதிரமணீயதாம். அதிரமணீயம் லாலிதம் அவேக்ஷ்ய அச்சிந்தயத். அந்த சௌபரி ரொம்பவும் இனிமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த மீனை பார்த்துட்டு அவர் நினைச்சார், அகோ தன்யோயம் ஈதிருஷமபி அனபிமதம் யோன்யந்தரம் அவாப்ய ஏபிஸ் சஹ லலிதம் ரமிஷ்யாமஹ. இல்ல ஏபி
ஆத்மஜ பௌத்திர தௌஹித்ராதிபிஸ் சஹ ரமமாணஹ அதீவ அஸ்மாகம் ஸ்பிருஹாம் உத்பாதயதி. இப்படி இது தன்னுடையதான புத்திர பௌத்திராதிகள் தௌஹித்ராதிகளோட கூட அனுபவிக்கிறத பார்த்து நமக்கும் கூட ஸ்பிருகை ஏற்படுறது. பயமப்யேவம் புத்திராதிபிஸ் சஹ லலிதம் ரமிஷ்யாமஹா, நாமும் இந்த மாதிரி புத்திர பௌத்திராதிகளோட ரமிக்கலாம் என்று அபிகாங்ஷா தஸ்மாத் அந்தர்ஜலாத் நிஷ்கிரமிய, அந்த ஜலத்திலிருந்து வெளிவந்து சந்தானாய நிவேஷ்டு காமாஹா, பிள்ளையை பெற வேண்டும் என்பதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்து அடுத்த ஆசிரமத்திலே நுழைய விரும்பியவராய் கன்யார்த்தம் மாந்தாத்தாரம் ராஜானம் அகச்சது, மாந்தாத்தா ராஜா கிட்ட போனார். ஆகமன ஸ்ரவண சமனந்தரம் ச உத்தாய தேன ராஜ்ஞா சம்யக் அர்க்யாதினா பூஜிதாः கிருதாசன பரிகிரஹாः சௌபரிருவாச்ச ராஜா. இப்படி அவருடைய வரவினாலே மிகவும் மகிழ்ந்திருக்கக்கூடிய ராஜாவினாலே அர்க்யாதிகள் நன்கு கொடுக்கப்பட்டு வரவேற்கப்பட்டவனான அவர் ஆசனத்தையும் அடைந்தவராய் ராஜாவினிடத்திலே சொன்னார். நன்னா உபச்சரிக்கப்பட்டார். இப்போ ராஜா கிட்ட சொல்றார். போல இருந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்லோகங்கள். சௌபரிஹி நிவேஷ்டு காமோஸ்மி நரேந்திர கன்யாம் பிரயச்சமேமா பிரணயம் விபாங்ஷீஹி நஷ்யர்ச்சினः காரியவசாதுபேதாः ககுத்ஸ்தவம்சே விமுகாः பிரயாந்தி அந்யேபி சந்தேவ நிருபாः பிருथिव्याम् அந்தாதரேஷாம் தனயாः பிரசூதாः किं त्वर्चिनाम् अर्चितदान दीक्षा कृतव्रतं श्लाघ्यमिदं कुलं ते शतार्ध संख्यास्तव सन्ति कन्यास्तासां ममैकां नृपते प्रयच्छ यत्प्रार्थना भङ्गभयाद् बिभेमि तस्मादहं राजवराति दुःखात्. அவர் சொல்றார், நான் நிவேஷ்டு காமோஸ்மி நரேந்திர கன்யாம் பிரயச்ச. நிவேஷ்டு காமான நுழைய விரும்புகிறேன் அப்படின்னா அடுத்த ஆசிரமத்திற்குள்ளே நுழைய விரும்புகிறேன். நன்னா வயசானவர், மகா வயசானவர். அவர் சொல்றார், நிவேஷ்டு காமோஸ்மி நரேந்திர கன்யாம் பிரயச்சமே, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன், அடுத்த ஆசிரமத்திற்குள்ள நுழையலாம்னு விரும்புகிறேன், அதனால பொண்ணு குடு. மா பிரணயம் விபாங்ஷீஹி, என்னுடையதான அன்பை, என்னுடையதான இந்த யாச்சனையை, என்னுடையதான இந்த பிரார்த்தனையை மா விபாங்ஷீஹி, அத உடைத்து விடாதே, அடித்து விடாதே, தள்ளி விடாதே, ஒதுக்கி விடாதே. மா விபாங்ஷீஹி, அதனால அதை உடைத்து விடாதே. பக்னம் மா கிருதாகான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை உடைத்து விடாதே, என்னுடைய யாச்சனையை முறித்து விடாதே, தூக்கி அடித்து விடாத, பிரயோஜனம் இல்லாமல் நிஷ்பிரயோஜனமாக்கி விடாதே. நாங்கள்லாம் இந்த மாதிரி அர்ச்சிகளா உங்க வம்சத்துல யாராவது ஒருத்தர் கிட்ட வந்தா, யாச்சனை பண்ணிட்டு வந்தா, அர்ச்சின்னா யாச்சனை பண்றவன் அர்த்தம். அதனாலதான் வித்யார்த்தி அப்படின்னு பெயர். வித்யாம் அர்த்தயத்தின்னு ஆச்சாரியன் கிட்ட போய் இது என்ன சார், இது எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாதான். அவர் யாச்சனை பண்ணணும். அவருக்கு எப்ப தோன்றதோ, அதாவது யாச்சனை பண்ணா அவன் 10 ரூபாவை கொடுங்க சார்னு கேட்பானா ஒரு யாச்சகன், ஏதோ இருக்கிறத கொடு சாமி அப்படின்னுவான். அந்த மாதிரி ஆச்சாரியனிடத்துல அர்ச்சிக்கணும். பிச்சை புடினும் கற்கை நன்றே அப்படிங்கிறது. அதுக்கு பிச்சை எடுத்தாவது கற்கை நன்றேன்றதான அர்த்தம் எடுக்க வேண்டியது இல்ல. பிச்சைய மாதிரி கற்கை நன்றேன்னு எடுத்துக்கலாம், அதுதான் அழகு. பிச்சை எடுத்தாவது படின்னு அவ சொல்றாங்கிறதா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்ல, பிச்சை புகினும் அப்படின்னா பிச்சை புகுந்தாவது அப்படிங்கிறத அந்த உம்முக்கு அர்த்தம் வச்சுக்கணும். அப்ப நாம படிக்கிறதுக்கு வேற எதுவுமே வழியே இல்லை அப்படின்னு சொன்னா, எப்படின்னா கல்வியை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய பைசாவை கொடுத்து பண்ணணும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, கல்வியை கற்கிறது எப்படி அப்படின்னா, குரு சுஷ்ரூஷையா வித்யா, நல்ல குருவுக்கு சுஷ்ரூஷை பண்ணி பண்ணணும். பிரபூத்தேன தனேனவா, அல்லது நிறைய பைசாவை கொடுத்து பண்ணலாம். ராஜாக்கள் எல்லாம் அப்படித்தான் பண்ணி. அதவா வித்யா வித்யா, அல்லது தனக்கு தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் உனக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறதான இந்த தன்கிட்ட இருக்கக்கூடிய வினிமயம் பண்ணிடு, வஸ்துவ வினிமயம் பண்ணிடு. அதவா வித்யா வித்யா, அந்த வித்யாவை
மாத்தி கொடுத்து கொண்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய வித்யாவை அவனுக்கும் அவனிடத்துல இருக்கக்கூடிய கல்வியை தானும் கத்துக்கிறது. சதுர்த்தோ நோபலபியதே, நாலாவதா ஒரு முறையே கிடையாது, வழியே கிடையாது. அப்ப இதுல நிறைய பணம் கொடுத்தாவது கல்வின்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ, இதுக்கு அப்படியே எதிர்த்தட்டுல சொல்றார். உனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா, சின்ன பையன் உனக்கு பெருசா சுஷ்ரூஷை பண்ண முடியல இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, குருவுக்கு கொடுத்து அவர்கிட்ட இருந்து வித்தியை வினிமயமா வாங்கிக்கிறதுக்கு, எக்ஸ்சேஞ்சா வாங்கிக்கிறதுக்குன்னா பரவாயில்லை. அவர்கிட்ட வித்தியை அர்ச்சி யாச்சிக்கணும். அவர் காலில் விழுந்து விழுந்து 4 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி போயிட்டு வா, உடனே இந்த பையன் நம்மள்கிட்டதான் வாசிக்கணும்னு இருக்கான். அதனால அதுதான் பிச்சை புகுதல், பிச்சையாகவே அதை பெறுதல். அதனாலதான் அவனுக்கு வித்யார்ச்சி அப்படின்னு பெயர். இன்னைக்கு நான் அர்ச்சியா வந்திருக்கேன், யாச்சகனா வந்திருக்கேன், உன்னிடத்துல கேட்டு வந்திருக்கேன். அதுல கொடுக்கறது உன்னுடையதான நிச்சயமா நீ கொடுத்தாகணும். ஆனா எது கொடுக்கறதுங்கிறது, அதாவது ஒருத்தர் யாச்சிக்க போயிருக்கார், அவர்கிட்ட எனக்கு ஒரு 10 ரூபாவை கொடுங்கன்னு கேட்கறதும் உச்சிதம் இல்லை. இல்ல அவன் 10 ரூபாய் கொடுக்குறான்னா எனக்கு அந்த நோட்டை எடுத்து கொடுங்கோ, அந்த காசை எடுத்து கொடுங்கோன்னு ஒரு குறிப்பிட்டதை கேட்கறதும் என்னமோ அவ என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி வித்யார்த்தியாக மாதிரி, அந்த அர்ச்சி மாதிரி இவர் சொல்றார், நாங்கள் எல்லாம் அர்ச்சிகளா வந்திருக்கோம், யாச்சகர்களா வந்திருக்கோம், ஏதோ விஷயத்தை பெற வேண்டும்ங்கிறதான நோக்குல வந்திருக்கோம். அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய அர்ச்சிகளை காரியவசாதுபேதாக, ஏதோ ஒரு காரியவசாத்து, ஏதோ ஒரு காரியத்திற்காக வருபவர்கள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனத்தை எதிர்பார்த்து வரக்கூடியதான அர்ச்சிகள் எல்லாம் ககுச்தவம்சே விமுகாக ந பிரயாந்தி. ககுச்த வம்சத்திடத்துல வந்து, ககுச்த வம்சத்து ராஜா ஒருத்தனிடத்துல வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து யாச்சகனா வந்திருப்பவர்கள் ஒரு நாளும் விமுகாக ந பிரயாந்தி, திரும்பி போகிறது இல்ல, பிரயோஜனம் இல்லாமல் போவதில்லை. தங்களினுடையதான பலன் கிடைக்க பெறாமல் பாராமுகமாய் அவர்கள் அந்தண்ட பக்கம் வெறுத்து திரும்பி போனதாக சரித்திரம் இல்லை. நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதான தாத்தாக்கள், அதாவது தாத்தாக்கள். தாத்தான்னா கொடுப்பவன். நீயோ மான் தாத்தா, நீயே உன் பெயர்லயே என்ன நானே தருகிறேன், நானே அதை தாங்குகிறேன்ற மாதிரி பெயர் வச்சுட்டு இருக்க. என்னை தாங்கக்கூடியவன் அப்படின்னு இந்திரன் சொன்னானே, அந்த மாதிரி உனக்கு தாத்தாவாக, மான் தாத்தாவா இருக்கக்கூடியதான நீ மகா தாத்தாவா இரு, நிறைய தானம் கொடுக்கக்கூடியவனா இரு, எங்களை திருப்பி அனுப்பாத, நான் இப்போ அடுத்த ஆசிரமத்துக்கு போலான்னு இருக்கேன். அதனால நேர கேட்கிறேன். அது கொஞ்சம் கூட அதை சுத்தி வளர்ச்சி அப்படிலாம் கேட்கிறேன். என்னடா வயசாயிடுச்சு, அதெல்லாம் பார்க்கல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதான எண்ணமா இருக்கு. உன் பொண்ணு யாராவது ஒருத்தி எனக்கு கொடு. ஒன்றிடத்துல வந்து கேட்கறதுக்கான காரணம், உன்னுடைய வம்சத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஒருத்தரையும் திருப்பி அனுப்பினதா சரித்திரம் இல்லை. நீ நினைக்கலாம், இது எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு கேட்கலாம். அவர் சொல்றார், அந்யே பிசந்தேவன் ரிபாக பிருத்திவ்யாம், ராஜாக்களும் பூமியில இருக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மாந்தாதரேஷாம் தனயா பிரசூதாக, ஆனா ஹே மாந்தாத்தாவே, நீ இத்தனை பெண்களை பெற்றிருக்கிறாய். கிந்த்வர்ச்சினாம் அர்ச்சிததான தீக்ஷா கிருதவ்ரதம் ஸ்லாக்யமிதம் குலம் தே. இன்னும் மற்ற ராஜாக்கள் எல்லாம் பெண்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா மாந்தாத்தா, உன்னுடைய குலம்தான் வந்திருக்கக்கூடியதான அர்ச்சிகளுக்கு அர்ச்சினாம் அர்ச்சிதான தீட்சா கிருதவ்ரதம், அவளுக்கு என்ன தானம் வேண்டுமோ அதை கொடுக்கறதையே தீட்சையாக கொண்டு விரதமா அனுஷ்டிக்க கூடியவாள் யார். இன்னைக்கு வந்து எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன் அப்படிங்கிறதாகவே உன்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்ன மாதிரி மற்ற ராஜாக்களும் இருக்கிறா, குழந்தைகளை பெற்றவர்களா இருக்கா, அவளும் பெண்களா. ஆனாலும் உன்னுடைய குலம் கேட்டவாளுக்கு கேட்டதை இல்லாமல் திருப்பி அனுப்ப மாட்டாததான ஒரு பெரும் தீட்சையை கொண்டு பெரும் விரதத்தை கொண்டிருக்க கூடியதான அந்த ககுஸ்த வம்சம், அதுல வந்திருக்கிறாய்ங்கிறதுனால ஒன்றையும் பொண்ணுகள் இருக்குங்கிறதுனால வந்திருக்கேன். அதுலயும் நிறைய பொண்ணு இருக்கிறதுனால ஒன்ன கொடுத்ததுனால உனக்கு என்ன ஆக போகிறது. அந்நேபி சந்தேவன் பிருத்திவ்யாம் சொந்த மாந்தா தரேஷாம் தனயா பிரசூதாக.
கிம் த்வர்த்தினாம் அர்ச்சிததான தீக்ஷா கிருதவ்ரதம் ஸ்லாக்யமிதம் குலந்தே சதார்த்த சங்கியா தவ சந்தி கன்யாக. எனக்கு நன்னா தெரியும் உன்னிடத்திலே 50 பொண்ணுகள் இருக்காள். சதார்த்த கன்யாக சந்தி கன்யாக தவ தாசாம் மமைகாம் நிருபதே பிரயச்ச. அத்தனை பேர்ல எனக்கு ஒருத்திய கொடு. தாசாம் ஏகாம் பிரயச்ச, ஒருத்தியர்களுக்கு கொடு. யத் பிரார்த்தனா பங்க பயாத் பிபேமி தஸ்மாதகம் ராஜவராதி துக்காத். எனக்கு ஆனால் மிகச்சிறந்த அரசனே, என்னுடைய பிரார்த்தனை மறுதளிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தோடே நான் இருக்கிறேன். உன்னுடைய பொண்ணுகள் எல்லாம் வேண்டாம்பா, ஒரே ஒரு பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, நான் அடுத்த ஆசிரமத்திற்குள்ளே நுழையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. சதார்த்த சங்கியா தவ சந்தி கன்யா தாசாம் மமைகாம் நிருபதே பிரயச்ச யத் பிரார்த்தனா பங்கபயாத் பிபேமி தஸ்மாதகம் ராஜவராதி துக்காத். அதனால ஹே ராஜவர, அதி துக்காத்து பிரார்த்தனா பங்க பயாத்து அகம் பிபேமி, சொன்ன வார்த்தை எனக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால. உடனே பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். இதி ரிஷிவச்சனமா கருண்ய சராஜா ஜரா ஜர்ஜரித தேகம் தம் ரிஷிமாலோக்ய பிரத்யாக்ஷான காதராஹ தஸ்மாச்ச சாபபீதா. தஸ்மாச்சன்னு தான் நினைக்கிறேன். சாபபீதா தஸ்மாச்ச சாபபீதா பிப்யதி பிப்யத் கிஞ்சதோ முகஸ்சிரம் தத்யௌச. அதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்னு காண்பிக்கிறார். இதி இதி ரிஷி வச்சனமா கர்ணிய அப்படிங்கிறதான அந்த ரிஷியினுடைய வார்த்தையை கேட்டு சராஜா ஜரா ஜர்ஜரித தேகம், என்ன தொண்டு கிழமா இருக்கார், கிழத்தன்மையினால் தளர்ந்து போன சரீரத்தை கொண்டவரும், ஜரையா ஜர்ஜிதா தேகா எஸ்ய, நல்ல கிழத்தன்மையினாலே தளர்ந்து போன தேகத்தை கொண்டதான தம் ரிஷி ஆலோக்கிய, அந்த ரிஷிய பார்த்து பிரத்யாட்சியான காத்தரா சிச்சி, என்ன தைரியத்துல இங்க வந்துட்ட நீ என்கிட்ட கேட்கறதுக்கு? ஒரு ராஜா கிட்ட ஒரு தைரியமா உன்னால கேட்க முடியுமான்னு அந்த மறுதளிக்க முடியல. 50 பேர்ல ஏதாவது ஒரு பொண்தானே அப்படிங்கிறதுனால அதை அங்கீகரிக்கவும் முடியல. அதனால பிரத்யாட்சியான காத்தராஹா, அவரை திருப்பி அனுப்புறதுல பயந்தவராய் தஸ்மாச்ச சாபபீதா, அவர் ஏதாவது சாபத்தை கொடுத்துடுவாரோ அப்படின்னு பயந்துண்டு பிப்யத்து கிஞ்சித் அதோ முகா, கொஞ்சம் தலைய கீழே போட்டுண்டு தலை குனிஞ்சுண்டு சிரம் தத்யோ, இல்லைன்னு என்ன பண்ணலாம், அவரை வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பம் கொடுத்துடுவாரோன்னு. ஆனா குழந்தைகளுக்கு நாம பாட்டுல வார்த்தையை கொடுத்துட்டு குழந்தைகளை கேட்காம அதெல்லாம் நியாயமும் இல்லை ஒரு அப்பாவுக்கு. என்ன பண்ணலாம்னு கொஞ்ச நேரத்திற்கு அவன் தத்யௌனா தியை தானே தியானே தியாயத்தி தத்யவ், தியானித்தான். கொஞ்ச நேரம் இப்படி தலையை குனிஞ்சுண்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் ராஜா. இது மந்தாத்தா ராஜா. சௌபரி ருவாச்ச, சௌபரி அதுக்குள்ள நரேந்திர கஸ்மாத் சமுபைஷி சிந்தாம், ஹே ராஜா உனக்கு என்னத்துக்கு கவலை? கஸ்மாத்து சிந்தாம் அபியுபேஷி, எதனாலே நீ கவலையை அடைந்திருக்கின்றாய்? கன்யா கஸ்மாத் துபைஷி சிந்தாம் அசஹ்ய முக்தம் ந மயாத்ர கிஞ்சித். நான் என்ன ஏதாவது காதுல விழக்கூடாத வார்த்தைகளை சொல்லிட்டேனா? தாங்க மாட்டாததான வார்த்தைகள் ஏதாவது சொல்லிட்டேனா? அசஹ்யமானது, கொஞ்சம் கூட தாங்க முடியாததுன்னு ஏதாவது சொல்லிட்டல? அசஹ்ய முக்தம் ந மயாத்ர கிஞ்சித் யாவஷ்யதேயா தனயாக தயைவ கிருதார்த்ததானோ யதி கிண்ண லப்தா. எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு நிச்சயமா யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்க போற. யா அவஷ்யதேயா, நீ அவளை யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற. அவஷ்யதேயா தனயா ததைவ
கிருதார்த்ததானோ யதி கிம் நலப்தா. அதனாலேயே அவசியமா கொடுக்க போடியதான ஒரு பொண்ணு, அதனாலேயே எங்களினுடையதான கிருதார்த்ததா, எங்களை நீ செய்ய வேண்டியதை செய்தவனாய், நன்றி உடையவனாய், மறக்க மாட்டாதவனாய் ஆக்குவாயானில் அப்படிங்கிற ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்து அதை மறக்க மாட்டாமல் செய்வாயே ஆகில் யாவஷ்யதேயா தனயா தயைவ கிருதார்த்ததா நோ யதி கிம் நலப்தா. அப்படி நீ எப்படினாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடியதான பொண்ணை நானே வந்து கேட்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே, ஆனால் அது வந்து கிருதார்த்ததா நோ யதி கிம் நலப்தா, உன்னுடைய ஹிருதயத்துல கிருதார்த்த தன்மை, கிருதார்த்த தன்மைன்னு என்ன சொல்லணும், நன்னா பண்ணி இருக்கோங்கிறதான தன்மை. கிருதார்த்தத்தான்னா செய் நன்றி உடையமை, உடைத்த தன்மை அப்படின்னு. அப்போ உன்னுடையதான மனசுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வராமையா போயிடும் அப்படின்றான். அதனால ஏன் பயப்படுற, எனக்கு கொடு. நரேந்திர கஸ்மாத் சமுபைஷி சிந்தாம் அசஹ்ய முக்தம் நமயா ஹத்ர கிஞ்சித். இங்க ஏதாவது நான் தப்பா சொல்லிட்டேன்னா, யாவஷ்யதேயா பவதா ததைவ, எப்படி அவள் அவசியமா கல்யாணம் பண்ணி கொடுக்கும். உன்கிட்ட இருந்தா இந்த குழந்தைய பெற்றாச்சு, நீதான் அவங்க அம்மா மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிற மக்கள் எல்லாம் அப்படிங்கறதுனால உன்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நித்தியமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கியா நீ, நித்தியமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதை நாம இன்னைக்கு அந்த பொண்ணோட கல்யாணம்னு அதை போயிட்டு நிச்சயமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த கல்யாணத்துக்கு நீ போயாகணும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடு, அதுல என்ன உனக்கு தோஷம் வந்து, அவசியதேயா தானே. அப்போ கிருதார்த்ததாயதி கிம் நலப்தா, அப்போ கிருதார்த்ததா செய்ய வேண்டியதை செய்தவன் அப்படிங்கிறதான எண்ணம் வராமல் உதிக்காமல் போயிடுமா, உனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏதோ அன்னைக்கு சௌபரி வந்து கேட்டாரு, அவசர அவசரமா நாம பண்ணா கூட நன்னா நடந்தது அப்படின்னு ஆகும் அப்படின்னு சொன்னார். அதனால அப்படின்னு ஆச்சான் அப்படின்னு. பராசராக அத தஸ்ய பகவத சாபபீதாः சப்ரஸ்ரயம் சப்ரஸ்ரயாः தம் உவாசாசௌ ராஜா. அந்த ராஜா தம் உவாச அசௌ ராஜா தம் உவாச அவனிடத்திலே கூறினார். யாரிடத்துல அப்படின்னு தான் சொல்றேன். பகவதா சாபபீதாக, அந்த மகா தபஸ்வியானதான அந்த அவருடையதான சாபத்தினாலே பயந்தவனாய், சாபபீதா சஹப்ரஸ்ரயம் இல்ல சப்ரஸ்ரயம் ரொம்ப வினயத்தோட கூட, தம் உவாசாசௌ ராஜா அந்த பையனிடத்திலே ராஜா சொன்னார். என்னன்னு சொன்ன ராஜா, அதாவது மந்தாத்தா சொல்ற, பகவன் அஸ்மத் குலஸ்திதிரியம் யேவ கன்யாபிருச்சிதோ அபிஜனவான் வரஹ தஸ்மை கன்யா பிரதீயதே பகவத்யாஞ்சாச அஸ்மன் மனோரதானாம் அப்பி அஸ்மன் மனோரதானாம் அதிகோச்சரவர்த்தினி கதமப்யேஷா சஞ்சாதா. ராஜா சொல்றான், மாந்தாத்தா, ஏஷ கன்யாபிருச்சிதோ பிஜனவான், எங்களுடையதான குலஸ்திதியே இதான். ஒரு பொண்ணு நாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருப்போம் அப்படின்னார். ஒரே ஒரு செகண்ட். பகவன் அஸ்மத் குலஸ்திதிரியம் யயேவ கன்யாபிஹி உச்சிதோ அபிஜனவான் வரஹ தஸ்மை கன்யா பிரதீயதே. அரசன் சொல்றான், சுவாமின்னு எங்களுடைய குலஸ்திதி இதுதான், அதாவது எங்களுடைய குல நிலை, எங்க ஆத்துல இப்படிதான் வழக்கம்னு அர்த்தம். எங்க குலத்துல எப்படி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னா, யயேவ கன்யாபிஹி உச்சிதோ அபிஜனவான் வரஹ, கன்யாக்களே யார தேர்ந்தெடுக்கிறாளோ, நாங்க ஒன்னும் கட்டாயப்படுத்தி பண்றது இல்ல. கன்யாபிஹி உச்சிதா அபிஜனவான் வரஹ, கன்யாக்களாலே, மூணாவது விபக்தி, அந்த பெண்களால எந்த ஒருத்தன் வந்து எடுக்கப்படுகிறான். கன்யாபிஹி
ஒரு பதம் இருக்கணும். பெண்களால் ஜயேவ உச்சிதா அபிஜனவான் வரஹ விரியத்தே அப்படின்னு இருக்கணும். தஸ்மை கன்யாம் பிரதீயத்தே, அவனுக்கு நாங்க குழந்தைய கொடுக்கிறோம். அந்த பொண்ணு யார விரும்புறாளான்னா அந்த இதுல ஸ்வயம்பரகான்னா ஸ்வயம் விருணுதே, தானே வரிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனால அஸ்மத் குலஸ்திதிரியம், இதுதான் எங்காத்து வழக்கம், எங்க வம்சத்தினுடையதான வழக்கம். யஹா ஏஷா கன்யாபிஹி உச்சிதா அபிஜனவான் வரா, நல்ல குலத்துல பிறந்திருக்கக்கூடிய உச்சிதமான எந்த வரனானது கன்யாபிகி அந்த பெண்களாலே பிரியத்தேன்றது இருக்கணும், எடுத்துக்கொள்ளப்படுகின்றதோ வரிக்கப்படுகின்றானோ. தஸ்மை கன்யா பிரதீயத்தே, அவளுக்கு அந்த பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, கன்யா அவனுக்கு கொடுக்கப்படுகிறாள். பகவத்யாச்ஞாச்ச அஸ்மன் மனோரதானாமப்யதிகோச்சரவர்த்தினி கதமப்யேஷா சஞ்சாதா. ஒரு பக்கம் உங்களினுடையதான யாச்ஞா பகவத் யாச்ஞா அப்படின்னு, பகவத் யாஞ்சா உங்களினுடையதான இந்த யாச்சனையானா என்னது, யாச்சனம், உங்களினுடையதான இந்த யாச்சகம். அஸ்மன் மனோரதானாமப்யதிகோச்சரவர்த்தினி, எங்களினுடைய மனோரதங்களை அதிகோச்சரவர்த்தினி மீறி இருக்கக்கூடியது. நாங்க எப்படி அது மாதிரி கொடுக்க முடியும்? பொண்ணை இந்த மாதிரி இவர் கேட்கிறார், தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா, உங்களை யாராவது போடின்னு நான் எந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியும்? உடனே அந்த பொண்ணு நம்மாத்து வழக்கம் இப்படி இல்லையேன்னு கேட்குமே. அதனால அஸ்மன் மனோரதானாமப்யதிகோச்சரவர்த்தினி கதமப்யேஷா சஞ்சாதா பகவதி, உங்களிடத்துல இந்த மாதிரியான யாச்சனை பண்ணதுங்கிறதான இந்த ஒரு எண்ணமும் தோன்றி இருக்கிறது. ததேவம் உபஸ்திதே ந வித்மஹா கிம் குர்மஹா இதி. அதனால இப்படி இருக்கிறதே என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கேக்குறீங்க, ஷாப்பங்க இப்ப கொடுத்துருவீங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கோடின்னு எந்த பொண்ணை நான் சொல்லுவேன்? அந்த பொண்ணு உடனே அது என்னப்போ இப்படி வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே, நம்மாத்து வழக்கம் இது இல்லையே, சுயம்பரம் தானே வைக்கிற வழக்கம்னு கேட்பாளே. அதனால ததேவம் உபஸ்திதேன வித்ம கிம் குர்ஹா இதி ஏதன்மயா அசிந்தியதா, இப்படின்னு நான் யோசிச்சேன். இத்யபிஹிதே சதேன பூபுஜா முனிரசிந்தயத், இப்படி அந்த ராஜா பேசின பொழுது, ராஜாவினால் இவ்வாறு சொல்லப்பட்ட பொழுது, பூபுஜா இத்யேவம் அபிஹிதே, அவர் இவ்வாறு சொன்ன பொழுது, அரசனால் இவ்வாறு பேசப்பட்ட பொழுது, முனிரசிந்தயத், முனி எண்ணினார். என்னன்னு எண்ணினார்? இவன் நம்மளை ஏதோ சொல்லி ஒதுக்க பார்க்கிறான். அயம் அந்யோஸ்மத் பிரத்யாக்ஷானோபாயா, இது நம்மள ஒதுக்கிறதுக்கான ஒரு உபாயம். அந்யா அஸ்மத் பிரத்யாக்ஷானோபாயா, இது வேறு வகையாக நம்மை திருப்பி அனுப்புவதற்காக. பிரத்யாக்ஷானம் அப்படின்னா திருப்பி அனுப்புறது, வேண்டாம்னு ஒதுக்கிறது. இப்படி இது ஒரு முறை, இது வேற ஒரு முறை, புது முறை நம்மளை திருப்பி அனுப்பதற்கு. இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும், இல்ல கொடுக்குறேன்னு சொல்லணும். இது ரெண்டும் இல்லாம திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு புது வகையான வழி போல இருக்கு இது. விருத்தோயம் அனபிமத ஸ்திரீணாம் கிமுத கன்யகானாமிதி உன்மனாஹ. இவன் வயசானவன், ஸ்திரீகளுக்கே இவனை பிடிக்காது, இன்னும் கன்யகாக்களுக்கு எதிர்பார்க்கு. ஸ்திரீகள்னா ஒரு 60-70 வயசு பெரிய பொம்மநாட்டிகளுக்கே இவனை பிடிக்காது. கல்யாணமாகாத ஒரு பொம்மநாட்டி இருந்தா கூட இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னா மாட்டாவும். விருத்தோயம் அனபிமத ஸ்திரீனாம் அஜாத விவாகானாம், கல்யாணம் ஆகாத ஸ்திரீகளுக்கே கூட இவனை பிடிக்காது. கிமுத கன்யகானாம், அப்போ கல்யாணத்தை எதிர்நோக்கி வாழ்க்கையையே மொத்தமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்கும்? இதி கன்யகானாம் இத்யமுனா சஞ்சிந்திய ஏததபிஹிதம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அவர் இப்படி சொல்லி இருக்கார். ஏவமஸ்து ததா கரிஷ்யாமீதி சஞ்சிந்திய மாந்தாதாரம் உவாச, நம்மளை வேண்டாம்னு சொல்றதுக்கு தான், திருப்பி அனுப்புறதுக்கு தான் இவ்வளவு தூரம் பண்றாங்க. சரி நாம இப்படி சொல்லுவோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு
மாந்தாத்தாரம் உவாச்ச, இப்படி பண்றேன் அப்படின்னு நினைத்து கொண்டு விட்டு மாந்தாத்தா கிட்ட சொன்னார். யத் ஏவம் தத் ஆதிஷ்யதாம் அஸ்மாக்கம் பிரவேசாய கன்யாந்தப்புரம் வருஷவராக. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், பொண்ணே சூஸ் பண்ணிக்கட்டும், அதாவது பொண்ணே எனக்கு பிடிச்ச வரனை எடுத்துக்கிட்டோம். ஆனா ஒரே ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு பண்ணு. என்னன்னா, அந்தப்புறத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அனுமதிய மாத்திரம் கொடு. அந்தப்புறத்துக்கு நான் போகிறதுக்கு வருஷவரன் அப்படின்றவன் அந்தப்புறத்துல இருக்கக்கூடியதான ஒரு காவலாளி. அந்த அந்தப்புறம் போறதுக்கானதான காவலாளி கிட்ட எனக்கு மாத்திரம் அந்தப்புறம் போறதுக்கு அனுமதியை கொடு. யத் ஏவம் தத் ஆதிஷ்யதாம் அஸ்மாக்கம் பிரவேசாய கன்யாந்தப்புரம் வருஷவராக. என்னை அந்தப்புறத்திலே போவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று வருஷவரனிடத்திலே நீ அனுமதிப்ப அத கட்டளை இடுவாயாக. யதி கன்யைவ காச்சின்மாம் அபிலஷதி, உன்னுடைய பொண்ணே யாராவது ஒத்தி என்ன விரும்பினாளானால் ததா அகம் தார சங்கிரகம் கரிஷ்யாமி. ராஜா கிட்ட சொல்றான், நான் போறேன், அந்தப்புறத்துக்கு மாத்திரம் எனக்கு இடம் கொடு, நான் போறேன். உன்னுடைய பொண்ணுல யாராவது ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ சொன்னாளானால் அப்ப அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தார சங்கிரகம் கரிஷ்யாமி. அந்யதா சேத் ததலம் அஸ்மாக்கம் ஏதேன அதீத காலாரம்பேண. அப்படி யாரும் வரலன்னா இவ்வளவு வயசான பிறகு எனக்கு தோன்றி இருக்கக்கூடிய ஆசையை குழி தோண்டி புதைச்சு விடுறேன். அலம் அப்படின்னா என்ன சொன்னா, இந்த மாதிரியான எண்ணம் வந்ததுக்கு அலம் போரும். இந்த மாதிரி காலம் கடந்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஆசை அது போரும் அப்படின்னு நான் போயிடுறேன். ஒண்ணு யாராவது ஒத்துக்கிறாளா பார்க்கலாம், நீ சொல்றதே நடக்கட்டும். அதனால நோச்சே அந்யதாச்சே, அப்படி வேற மாதிரி, அதாவது யாருக்குமே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதான எண்ணம் தோணலையானால், அந்யதாச்சே வேற மாதிரி இருக்குமானால், தது அலம் அமேன தது அலம் அஸ்மாக்கம் ஏதேன அதீத காலாரம்பேன, காலம் கடந்த பிறகு ஏற்படக்கூடியதான செயல். ஆரம்பம்னா செயல். இந்த காலம் கடந்ததான செயலினாலே போரும், நமக்கு இனஃப் ஆஃப் திஸ் அப்படின்னு நான் நினைச்சுட்டு போயிடுறேன். இத்யுக்வா விரராம அப்படின்னு சொன்னார். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம், முங்காத்து பழக்கத்தை எல்லாம் நீ விட வேண்டாம், அந்தப்புறத்துக்கு நான் போறேன். அதுக்கு மாத்திரம் எனக்கு அந்த ராஜா அந்த அந்தப்புற காவலாளிய வழி விடுறதுக்கு சொல்லு, பர்மிஷன் கொடுக்க சொல்லு, அது மாத்திரம் நீ பண்ணு. அந்தப்புறத்துல ஏதாவது ஒரு பொண்ணு ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னா சரி, இல்லைன்னாக்கா நமக்கு அவ்வளவுதான் வாச்சுது அப்படின்னு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு. ராஜாவுக்கு என்ன எண்ணம், நல்லா சதாபிஷேகம் ஆகி 7 வருஷம் ஆனவர், பின்ன இவரை போய் சதாபிஷேகம்னா வாஸ்தவமா சதாபிஷேகம், அதாவது 80ல பண்ற சதாபிஷேகம் இல்ல. நாம எல்லாம் சதாபிஷேகத்தை 80லயே பண்ணிடுறோம். இன்னும் 20 வருஷம் எப்படி இருப்பாரோ என்னவோ, அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு, அதாவது இந்த சதாபிஷேகம் ஆகிறதான மங்களத்தை அப்படின்னு. அவனா 85 வருஷம் எடுத்துன்னு 85, 86, 87 இல்ல, 105, 106, 107 சதாபிஷேகம், வாஸ்தவமா சதமானோத்சவத்துல பண்ற அபிஷேகம். அவரை போய் நம்ம குழந்தைகள் எல்லாம் 18, 19, 20 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அவரை எங்க கல்யாணம் பண்ணி போறோம், அதை வந்துட்டு அவர் பாட்டுல பாத்துட்டு போகட்டும் அப்படின்னு. அதனால நம்மளுக்கு என்னாச்சு, அந்தப்புறத்தையும் இவர் தன்னுடைய காலால பவித்திரமாக்கட்டுமே அப்படின்னு ராஜா ததச்சமாந்தாதா முனிபாஷாபா சங்கிதேன கன்யாந்தபுர வருஷவர சமாஜ்ஞப்தாக. அந்த ராஜாவினால் அந்தப்புறத்தினுடையதான அந்த வேலைக்காரன் கட்டளையிடப்பட்டான். என்னன்னு கட்டளையிடப்பட்டான் அப்படின்னார், இவருக்கு அந்தப்புறத்துக்கு வழிய சொல்லு, அழிச்சின்னு போ அப்படின்னு வழிய விட்டான் அது அந்தப்புறம் போறதுக்கு. यदि कन्यैव काच तेन सह कन्यान्तपुरं प्रविशन्नेव भगवान् अखिल सिद्ध गन्धर्व मनुष्येभ्यो अतिशयेन कमनीयं रूपम् अपरोत्. என்ன அந்தப்புறத்துக்கு அழிச்சின்னு போக சொல்லு அப்படின்னா. அப்போ அந்த வருஷவரன் அப்படின்னாக்க அலிகள், அந்த மாதிரி ஒரு அலியோட போயிட்டு இருக்கார் அந்தப்புறத்துக்கு. அந்த போயிட்டு இருக்கிற வழியிலேயே
யக்ஷ கிம்புருஷ தானவர்களுக்கெல்லாம் மேம்பட்டதான ரொம்ப அதி சுந்தரமானதான ஒரு வடிவத்தை எடுத்திருந்தார் அவர் தன்னுடைய தபசக்தியில யோக சித்தி வந்துடும். யோக சித்தி அப்படிங்கிறது சாத்விக புத்தியினுடையதான வைராக்கியம், ஆனந்தம், ஞானம் அதெல்லாம் வரும். அதுல இந்த சித்திகள் ஆனந்தத்தினுடைய ஒரு வெளிப்பாடா அஷ்ட சித்திகள் வரும். நம்ம பெரிய யோகியா இருந்தாருன்னா அவளால பண்ண முடியும். இந்த போதேந்திராளோ யாரோ ஒருத்தர் அவருக்கு கைய வெட்டுற பொழுது கூட அவருக்கு தெரியலையா, அப்படிதான் பகவான் நாமால இருந்தாருன்னு சொல்லுவார். அதெல்லாம் தபஸினுடைய உயர்ந்த நிலைதான். இந்த ரமண மகர்ஷின்னு சொல்றாளே அவரே கூட எந்த விதமான அனஸ்தீஷியா இல்லாமலேயே ஏதோ ஒரு ஆபரேஷன் அவருக்கு நடந்ததான். அப்படியே பண்ணுங்கோன்னாராம். ஏன்னா தான் இந்த சரீரம் இல்லைங்கிறதான எண்ணத்துல இருந்தவரா. சில பேர்லாம் அந்த மனோ திருடத்தினால இருப்பா. அது யோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். அதுவும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபரேஷன் ஆச்ச பொழுது அவர் கொஞ்சம் கூட அனஸ்தீஷியா இல்லாம நேரடியா அந்த இரும்பு கம்பிய நேர அதுமா பண்ணாலாம், குத்தினாலாம். எதுக்கோ இல்ல, இதெல்லாம் அந்த மனோ திருடத்தினுடைய வெளிப்பாடு. அந்த மனசு அச்சாஞ்சலமா, அதாவது எப்படின்னா இப்போ கையில புடுதுணி இருந்து பாத்திரத்தை இறக்கி வைக்கிறோம், ஏன்னா பாத்திரம் சுட போறதுன்ட்டு. ஆனா விளிம்பு இருக்கிற பாத்திரமா இருந்ததுன்னா சில பேர் அப்படியே பிடிச்சு இறக்கி வச்சிடும். அவளுக்கு சுடாதுங்கிறது இல்ல, அவளுக்கு சுடும். என்ன இப்ப ஒரு செகண்ட் சுட போறது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அப்படி பிடிச்சு வச்சோம்னாக்க அது என்னது சுடும். ஆனா அந்த சுடுகை அவ பொருட்படுத்த மாட்டான். ஒரு க்ஷணம் கொடுக்க கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அது தாங்கர சக்தி. இன்னொன்னு யோக சக்தி. யோகத்தினுடைய மகாத்மியத்தினால அவளுக்கு இங்க என்ன நடக்கிறதுன்னே தெரியாமல் இருக்கிறதுங்கிறது. இப்படி அந்த யோக சக்திகள் எல்லாம் தபஸினுடையதான ஒரு வெளிப்பாடா வரும். அதாவது அந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதி நிலை. அந்த சமாதி நிலைக்கு போயாச்சுன்னா இந்த சரீரமே அவளுக்கு தெரியாது அப்படிங்கிறதான நிலை. அந்த மாதிரிதான் அந்த மாதிரியான ஒரு வசதியான தன்மையில தான் அவளுக்கு கூடு விட்டு கூடு பாயறத அளவுக்கு அவளால பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் சங்கராச்சாரியார் சரித்திரத்துல எல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த ராஜாவினுடைய சரீரத்துல போய் அந்த ஸ்திரீ சுகம்னா என்னங்கிறத பார்த்துட்டு அப்பதான் அவர் அந்த சரசவாணியை ஜெயிக்கிறதுக்காக அப்பதான் அவர் ஸ்திரீ சங்கமத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடியதுங்கிறதுக்கு அமரு சதகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை பண்ணார். அப்படின்னா ஏதோ சொல்றா, ஏதோ அமரு சதகம் பண்ணார் இல்ல, வேற ஏதோ ஒரு கிரந்தம் போல அதை பண்ணார் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு. ஆனா என்னன்னா தபஸினுடைய உயர்ந்த நிலைக்கு நாம போனோமானா அப்போ அந்த சித்திகள் எல்லாம் தானா வந்துடும். நீங்க சாதாரணமா நாம குழந்தைகளோட விளையாடுறது, இப்ப நீ பாரு தாயக்கட்டையை விளையாடுறது, நீ 3 தான் போடுவ பாரு, 4க்கு வெட்டு தன் காய் போக போறதுன்னா தாத்தா என்ன சொல்ற, 3 விழுறது. அதெல்லாம் தபஸினுடைய ஒரு விதமானதான வெளிப்பாடு. அதாவது அவர் 3 விழுந்து 3 சொல்லி 3 விழுந்ததுன்னா இது நாம என்ன சொல்லுவோம், ஒண்ணு இது அதாவது எதிர்ச்சையா நடந்தது, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததுங்கிற கதை யாதிருச்சிக்கமா விழுந்தது. அவர் 3 சொன்னார், எதிர்ச்சையா 3 விழுந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். அது ஒண்ணும் அப்படியே இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்றாரோ அப்பப்பெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அது நடக்கிறதுக்காக இவருடையதான தபசு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பெரியவா சில பேர்லாம் யாராவது காலில் விழுந்தா சேவிக்கிறதுக்கு அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுமோ இல்லையோ, ஏதோ ஒண்ணு சொல்லணும், சௌபாகியவதி பவான்னு சொல்லணும், சர்வ வித்யா பாரங்கத்தோ பவான்னு சொல்லணும், தீர்காயுஷ்யமஸ்துன்னு சொல்லணும். அப்போ நாம சொல்லி அது நடக்கிறது அப்படின்னா நம்மளுடைய தபசு கொஞ்சம் குறையும். அந்த தபசு தான் அனுகிரக ரூபமா அவளுக்கு போகிறது. நாம சிரமப்பட்டு சேர்ந்த தபஸ நீ தீர்காயுஷ்மானாக இருப்பாயாகன்னு சொல்லி அவனை தீர்காயுஷா ஆக்கணும். அப்ப நம்மளுடைய தபசு கொஞ்சம் குறையாது. அதனால பெரியவாள்லாம் என்கிட்ட விழாதுப்பா, என்ன சேவிக்காதப்பா, நான் அப்புறமா இன்னொரு 10 காயத்ரி அதிகமா பண்ணணும் அப்படின்னு இங்க ஒருத்தர் இருந்தவர். எதுக்கு சொல்றேன்னா தபஸுனால எதுவுமே முடியாதுங்கிறது இல்லை.
அந்த வருஷவரனோட பயின்று இருக்க ராஜா. அதுக்கு என்ன இப்போ எந்த பொண்ணு இவ்வளவு விரும்ப போறது இல்ல அப்படிங்கிறதுனால இந்த அந்தப்புறத்துக்கு காவலாளி ஒருத்தனை கூப்பிட்டு, அப்பா அந்த அலி அவனை கூப்பிட்டு, அப்பா அந்தப்புறத்துக்கு ஒரு அழைச்சின்னு போ அப்படின்னு. ராஜா கண்ணுல இருந்து மறைகிற வரைக்கும் ரொம்ப தொண்டு கிழவர் எப்படி இருந்திருப்பார்? ஒரே ஒரு பூனல் இருந்திருக்கும், நல்ல ஒடுங்கினதான மார்பு, நல்ல வயறு ஒண்ணுமே இல்லை, காஞ்சி போனது, ஒரு 4-5 மாசம் தாடி, ஒல்லியா தலை வழுக்க, கூன் விழுந்து, குச்சிய வச்சு நடந்து இந்த மாதிரி போயின்னு இருக்கக்கூடியவர் ராஜா பாக்குறான். இவரை யார் கல்யாணம் பண்ணி போறா? எந்த பொம்மநாட்டியாவது கல்யாணம் பண்ணிப்பாளா? என் பொண்ணு ஆசையோட சின்ன பொண்ணுகள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் ராஜா. சரிப்போ இவருக்கு ஏதோ அந்தப்புறத்துக்கு போகணுங்கிறதான ஆசை அப்படின்னு வழி விட்டார். அவன் ஐஷின் போறான். ஆனா போர்ச்சேய தன்னுடைய யோக மகிமையினால சித்த கிம்புருடர்கள் எல்லாம் சேவிக்கக்கூடிய அளவுக்கு உத்கிருஷ்டமான, அவர்களை காட்டிலும் அதிகமானதான அழகுல இருந்தாராம். தேனச கன்யாந்தப்புரம் பிரவிஷன்னேவ, அவனோட அந்தப்புறத்திற்கு நுழைந்து கொண்டிருக்கின்ற பொழுதே பகவான், இங்க பாருங்க இவ்வளவு நேரம் கழிச்சு இப்போ திடீர்னு பகவான் யோக மகிமையினால பகவான் அகில சித்த கந்தர்வ மனுஷேத்யா, லோகத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள் எல்லாம் எல்லார காட்டிலும் 5வது விபக்தி அதிசயேன கமனீயம் ரூபம் அகரோத், எல்லார காட்டிலும் மீறினதான ஒரு அத்தியுதமானதான ரூபத்தை எடுத்துட்டார். அவரால் முடியறது. அப்படி ரூபம் அகரோத் பிரவேஷ்ய தம் ரிஷிம் அந்தப்புரே வருஷவரா தாஹா கன்யாஹா பிராஹா, அவரோட கூட நுழைந்து கொண்டே அந்த பெண்களிடத்திலே இந்த வருஷவரன் சொன்னான், பவதீனாம் ஜனயிதா மகாராஜா சமாஜ்ஞாபயதி, உங்களை பெற்றெடுத்தவரான மகாராஜா இவ்வாறு கட்டளையிடுகிறார். என்னன்னு, அயம் அஸ்மான் பிரம்மர்ஷி கன்யார்த்தம் சமபியாகதாக, இந்த பிரம்மர்ஷியானவர் பொண்ணு வேண்டி என்னிடத்திலே வந்திருக்கிறார். மயா சாஸ்ய பிரதிஜாதம், என்ன யத் யஸ்மத் கன்யா யா காச்சித் பகவந்தம் வரயதி தத் கன்யா சந்தேனாஹம் பரிபந்தானம் கரிஷ்யாமி இத்யாகர்ண்ய சர்வா ஏவதாஹ கன்யாஹ சானுராகாஹ சப்ரமதாஹ கரேணவாஹ இவ இபயூச்சபதிம் தம் ரிஷிம் அகமஹமிகயா வரயாம் பபூருச்சுஷ்ச. உங்க அப்பா சொல்லி இருக்க என்னென்ன, இவர் தன்னுடைய வயதான பிறகு இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துதான். நானும் அவருக்கு கல்யாணம், அதாவது அவருக்கு வார்த்தை கொடுத்திருக்கேன். ராஜா சொல்றான், யத் யஸ்மான் கன்யா யா காச்சித் பகவந்தம் வரயதி, இந்த பெண்ணுல யாராவது ஒருத்தியாவது இந்த இவரை பிடித்திருக்கிறதுன்னு சொன்னால், யத் யஸ்மத் மயா சாஸ்ய பிரதிஜாத்தம் யத் யஸ்மத் கன்யா யா காச்சித், என்னுடைய பொண்ணுகள்ல யாராவது ஒருத்தியாவது உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரிப்பாடானால் அவளுக்கு தாவத் பகவந்தம் வரயதி தத் கன்யாச்சந்தே நாகம் பரிபந்தினம் கரிஷ்யாமி, அந்த பெண்ணினுடைய சந்தம் விருப்பத்துல, அந்த கன்யாச்சந்தத்துல, அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு நான் விரோதமா இருக்க மாட்டேன். கன்யாச்சந்தே பரிபந்தானம் ந கரிஷ்யாமி, எதிர்த்து இருக்கக்கூடிய தன்மையை நான் செய்ய மாட்டேன். அவ விரும்பினாக்கா அதை நான் தடுக்க மாட்டேன். நாகம் பரிபந்தானம் கரிஷ்யாமி இத்யாகர்ண்ய அப்படிங்கறது ராஜா சொல்லியிருக்காருங்கிறத கேட்டு, சர்வா ஏவதா கன்யா, ராஜாவினுடைய மற்ற குமாரத்திகள்லாம் இருக்காளே அவ எல்லாருமே சானுராகாக காதலோடு கூடியவர்களாய், சப்ரமதாக அத்தியந்தமானதான மகிழ்ச்சியினுடைய சம்பந்தத்திலே உயர்ச்சியிலே இருந்தவர்களாய் அந்த பெண்கள் கரேணவ இவ பிரமு யூசபம், எப்படியானால்
அப்ரமு அப்ரமு கரேணவாக இவ யானைகள் ஆண் யானைகள் கரேணவ இவ அப்ரயூதபின் இது இவ இபயூதபதின் ஒரு யானையினுடையதான யூதபதி அந்த கூட்டத்தின் தலைவனை எப்படியானால் கரேணுக்கள் அந்த பெண் யானைகள் எல்லாம் இதெல்லாம் நீங்க இதுல பார்த்தா தெரியும். இந்த வைல்ட் லைஃப பத்தி எல்லாம் அதெல்லாம் பார்த்தா, அதாவது அந்த நாயக்கனா இருக்கக்கூடியதுக்கு சிங்கத்திலையும் சரி எல்லாத்திலையுமே அந்த லார்ட் ஆஃப் த ஹெர்ட் அப்படிங்கிறது தன்னுடையதான கூட்டத்துக்கு தலைவன். அந்த தலைவனா இருக்கிறவன் மற்ற ஆண்களோட எல்லாம் அடிச்சு அவளை ஜெயிச்சு அங்க வரணும். அப்படி வந்துட்டான் அப்படின்னா அப்ப அவங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்ணு அந்த புலியோ சிங்கமோ அதெல்லாம் அவனுக்கு வசப்படும் அப்படிங்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு. எப்படியானால் கரேணுக்கள் பெண் யானைகள் அப்ரயூதபதின் இபயூதபதின் யானை கூட்டத்தினுடைய தலைவனை தாங்களாகவே தேர்ந்தெடுக்கின்றனவோ அந்த மாதிரி இந்த கன்னியகைகள் எல்லாம் அவனை பார்த்து சானுராகர்களா அவன் வரையே அவனை பார்த்து ரொம்பவும் காதலோடு இருந்தாளாம். அகமஹமிகயா வரயாம் பபூஹு வரயாம் பபூச்ச நான் முன்னேன்னு அவைகள் வரயாம் பபூஹு கன்யார்த்தம் வருஷவராஸ்தாः கன்யா பிராஹ கரேணவாஹ இவ இபயூதபதிம் தம் ரிஷிம் அகமஹமிகயா வரயாம் பபூஹு. அப்ப எல்லாரும் நான் முன்னேன்னு வரவே அதாவது அவனை வரித்தார்கள். ஊச்சுஷ்ச சொல்லவும் சொன்னா. இப்ப அந்த பெண்கள் சொல்றாளாம், அலம் பகின்யோகம் இமம் விருணோம்யகம் நைஷதவானுரூபஹ மமைஷ பர்த்தா விதினைவ சிருஷ்டாஹமஸ்யோபசமம் பிரயாஹி. ஒருத்தருக்கு பேசிக்கிறாளாம். ராஜா இதெல்லாம் எதிர்பார்க்கல. அலம் பகின்யாக ஒரு பொண்ணு சொல்றாளாம், ஏ பகினிக்களே சகோதரிகளே, அலம் நீங்க போட்டி போடுறதெல்லாம் போரும். அகம் இமம் விருணோமி இந்த பையனை நான் வரிக்கிறேன். விருணோம்யகம் நைவ தவானுரூபா வேற ஒருத்தி சொல்றா, சீச்சி உனக்கு இவன் அனுரூபன் இல்ல, இவனை நான் வரிக்கிறேன். மமை இன்னொருத்தி சொல்றா, நீங்கள்லாம் வரிச்சுருங்கோ. மமைஷ பர்த்தா விதி நைவ சிருஷ்டாஹ என்னுடைய கணவனாக என்னுடைய பர்த்தாவாக விதியே ஏற்பாடு பண்ணியிருக்கு இவரை. சிருஷ்டாஹமஸ்யோபசமம் பிரயாஹி என்னையும் இவருக்கு அவருக்காக நான் எனக்காக அவன் அப்படின்னு படைச்சிருக்கு. சிருஷ்டாஹமஸ்ய அஸ்யாஹம் சிருஷ்டா இவனுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக அவன் விதியினாலே கல்பிக்கப்பட்டிருக்கிறான். உபசமம் பிரயாகி நீங்கள் எல்லாரும் உபசமம்னா அடங்குங்கோ, எல்லாரும் அடங்குங்கோ. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறார். அதனால உனக்கு இவன் சரி வர மாட்டான், எனக்கு தான் சரி வருவான், விதியே எனக்காகத்தான் இவனை படைச்சிருக்கிறது, அவனை எனக்காக படைச்சிருக்கு, நீங்கள் எல்லாம் பேசாம இருங்கோள், இருக்கிற காரியத்தை பார்த்துட்டு அத்தின் பேர்னு சொல்லிட்டு போங்கோள், இல்ல தங்கை ஆத்துக்காருன்னு சொல்லிட்டு போங்கோள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம். விருத்தோ மயாயம் பிரதமம் இல்லடி முதல்ல இவரை நான் பார்த்து நான் கை தூக்கிட்டேன், இருந்தால் முதல்ல என்னாலே அவன் விருத்தாக வரிக்கப்பட்டான். விருத்தோ மயாயம் பிரதமம் மயாயம் கிரகம் விஷன்னேவ விஹன்யதே கிம் அதெல்லாம் இல்ல, அவர் அங்க நுழையிற பொழுதே நான் அவர் மனசால வரிச்சாகிவிட்டது. விஷன்னேவ கிரகம் விஹன்யசேத்வம் நான் அவர் நுழையச்சேயே எனக்கு மனசுல அவர் பர்த்தான்னு நினைத்து விட்டேன். அதெல்லாம் நீ ஏன் விஹன்யசே அடிக்கிறாய் கெடுக்கிறாய் மாற்றுகிறாய் பொய் சொல்லுகிறாய், அவர் அங்க நுழையச்சே நான் பார்த்துட்டு இவர் தான் மாத்துக்காரன் நான் நினைத்து விட்டேன். மயா இதி க்ஷிதிபாத்மஜானாம் இல்ல நான் தான் முதல்ல பார்த்தேன், நான் தான் அவரை வரித்தேன், நான் தான் எங்க ஆத்துக்காரன்னு நினைச்சேன், நான் தான் முதல்ல அங்க என்னமோ கல்யாண கோலத்துல கனவு கண்டேன், அப்புறமா பாணி கிரகணம் எனக்கு தான் முதல்ல ஆச்சு, சப்தபதிய நான் முதல்லயே பண்ணிட்டுட்டேன், வெட்டி போட்டாச்சு, கணா கண்டு விட்டேன், எல்லாம் பேசிட்டு இருக்குங்களா.
ஆத்மஜானாம் ததர்த்தம் அத்தியந்த கலிர் பபூவ. அதனால அந்தப்புறத்துல அத்தியந்த கலிர் பபூவ, அங்க முழுக்க முழுக்க ஒரே கலிங்கிறதுக்கு எல்லா விதமானதான தவறான அர்த்தங்களும் சொல்லலாம். அதனால அங்க அத்தியந்த கலிகி, அங்க ரொம்பவும் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் அங்க ஒரே கலேபரமா இருந்தது அந்த இடம். அத்தியந்த கலிகி, ஒரே தகராறு, ஒரே வெட்டு குத்து ஆகல, அப்படி இருந்தது. இரண்டாவது, அந்தப்புறத்துக்கு இந்த கிழவன் போனா, அந்தப்புறத்துல ஒரே, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணுமானா இந்த கிழவன் போனா கமோஷன் ஆயிடுத்தே. என்ன ஆச்சுன்னு ராஜா பார்க்கிறான். யதாத்து சர்வாபிரதீவ ஹார்தாத் விருதஸ்ஸ கன்யாபிர் அனிந்திய கீர்த்தி ததா ச கன்யாதிகிருதோ நிருபாய யதாவதாச்சஷ்ட வினம்ரமூர்த்தி. இப்படி எல்லா பொண்ணுகளுமாக சேர்ந்து இவன் எனக்கு சேர்ந்தவன், இவன் எனக்கு வேணும், எப்படியாவது இவன் என்னுடையதான பத்தியாகி விட வேண்டும்னு பேசிக்கொண்டிருக்க, ஒண்ணு ரெண்டு நான் இவரை ஏற்கனவே நான் பத்தியாக வரிச்சாச்சு, நீங்கள் எல்லாம் எனக்கு ஆக வேண்டும்னு பேசிட்டு இருக்கீங்கோன்னு சொல்ல, ஒண்ணு அதற்கு முன்னாடியே நான் வாசல்ல இவர் வரும்போதே பார்த்தேங்க ஆத்துக்காரன்னு நினைச்சுட்டேன்னு சொல்ல, இன்னொன்னு நீங்க இப்பதான் எங்க ஆத்துக்காரன்னு நினைக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணமே மானசிகமா பண்ணிட்டுட்டேன்னு சொல்ல, இன்னொன்னு அதற்குரியதான பாணி கிரகணாதிகள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்ல, வேதங்கள் எல்லாம் ஓதி பெரியவாளுடையதான சாநித்தியத்துல நாங்க அக்னியை வலம் வந்து நாங்க எல்லா விதமான அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணிண்டு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பொண்ணு நீங்க கல்யாணத்துல இருக்கீங்கோ, நான் அதுக்கு அப்புறமா காரியங்களை எல்லாம் மனசுல நினைத்து விட்டேன்னு சொல்ல, ஒரே தகராறு, ஒரே பிரச்சனை, ஒரே சத்தம், ஒரே குழப்பம், கூச்சல். என்ன பண்றது தெரியல. அந்தப்புறத்திற்கு தலைவனா இருக்கிறவன் ராஜா கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றான். யதாத்து சர்வாபிரதீவ ஹார்தாத். ஒன்னாவது ஹார்தமா சொல்றது, எல்லாம் மனசுல இருந்து சொல்றது, இவர் எங்க ஆத்துக்காரர், நான் இவர் வரித்து விட்டேன், ஒண்ணு கூட ஏதோ அப்பா தலையில கட்டிட்டார் அப்படிங்கிறது இல்லையா. யதாத்து சர்வாபிரதீவ ஹார்தாத், எல்லா பெண்களாலேயும் ஹிருதயபூர்வமாக விருத்தஸ்ஸ கன்யாபிர் அனிந்திய கீர்த்தி. நடுவுல பகவான்னு சொன்னார், இப்போ அனிந்திய கீர்த்தி, இவர் இப்படி பண்ணலாமா அப்படின்னார். அவருக்கெல்லாம் தோஷமே இல்லை சுவாமின்னு. அனிந்திய கீர்த்தி, யோக மகாத்மியத்தினால எழுதான் முடியாது. தபோஹி துரதிக்கிரமம் தபசா சாத்தியத்தை சர்வம், தபஸ்னால எது முடியாது. அப்படி அனிந்திய கீர்த்தி, கொஞ்சம் கூட குறைவில்லாததான கீர்த்தியை கொண்டவரான அந்த மகர்ஷியானவர். அப்போ ஒரே இந்த மாதிரி பிரச்சனை இருந்த பொழுது, ததா ச கன்யாதிகிருதோ நிருபாய, அந்த கன்யாக்களுக்கு அதிகாரியா இருந்திருக்க கூடியதான அந்தப்புற காவலாளியானவன் ராஜாவினிடத்துல போய் யதாவதாச்சஷ்ட வினம்ரமூர்த்தி, கைய கூப்பிண்டு, அரசே மகதத்புதம், என்னமோன்னு நினைச்சிட்டு நீங்க அனுப்பினீர்களானால் அவர் அங்க வரும் பொழுது சுந்தர புருஷனாக வரார், ஒவ்வொரு பொண்ணும் அங்க நான் தான் இவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அங்க நடக்கக்கூடியதான கூச்சலையும் குழப்பத்தையும் பார்த்து தீர்த்து வைக்கிறதுக்கு முடியாதவனாய் உங்களிடத்திலே வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஆச்சரியத்தினுடைய பராகாஷ்டைக்கு போனான். அப்போ என்ன நடந்தது பராசரர் காண்பிக்கிறார். ஸ்ரீ பராசராஹா தத் அவகம்ய கிமே தத் கதமே தத் கிம் கரோமி கிம் மயா பிஹிதமித்யாகுலமதி அனிச்சன்னபி கதமபி ராஜா அனுமேனே. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி நடந்தது. தது அவகம்ய, அங்க நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மனசாலே கேட்டு புரிந்து கொண்டவனாய், கிமே தத்தி, என்னது இது, கதமே தத்தி, இது எப்படி நடக்க முடியும், கிம் கரோமி, நான் இப்ப என்ன பண்ண, கிம் மயா அபிஹிதம், நாம என்ன அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம், யாக்குலமதி, அவர்கிட்ட நாம ஒருவேளை அந்தப்புறத்துக்கு போய் பாருங்கன்னு சொன்னதே தப்போ, அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லையா, கிழவரா தானே போனார். இதி அனிச்சன்னபி கதமபி ராஜா அனுமேனே, வேற வழி இல்லாம ராஜாவுக்கு 50 பொண்ணுக்கு ஒரே மாப்பிள்ளைங்கிறத ஒத்துக்க வைக்க வேண்டியதான நிலை. ஏன்னா அவளுடைய குல தர்மத்தின்படி அந்த பெண்கள் யார வர்ணிக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கணும். அந்த காரணத்தினால என்ன பண்றோம், நாம பண்றது சரியா, பேசுறதெல்லாம் சரின்னு நாம சொல்றது சரியானே தெரியாமல் அந்த மாந்தாத்தாவான பெரிய மகாராஜா இந்திரனையே தன்னுடையதான ரட்சகனாக கொண்டவனான அந்த மாந்தாத்தா என்ன பண்றோம்னு தெரியாமையே வேற வழி இல்லாம அனுமேனே, அவனுக்கு என்ன எண்ணம்னா, இந்த குழந்தைகள்
ஏதோ காம பரவசப்பட்டு இந்த இளமையை பார்த்து பண்றதுன்னா கல்யாணம் அடுத்த இதுக்கு அம்மி பெருக்கி அருந்தப்பி பார்த்து கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட கூட போயிருக்க மாட்டா, அதுக்குள்ள மறுபடியும் தயாராயிட்டாருன்னா 50மா சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், அதனுடைய வாழ்க்கை போயிடுமே. ராஜாவுக்கு அந்த கவலை. அதுங்க இன்னைக்கு ஏதோ அவனுடைய ரூபத்தை பார்த்து கன்யா வரையத்தே ரூபம்னு ஒரு ஸ்லோகம். கன்யா வரையத்தே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவாக குலமிச்சந்தி மிஷ்டான்னம் இதரே ஜனாஹா அப்படின்னு. ஏதோ கண்ணு மூடி இந்த குழந்தைகளை நான் முதல்ல பார்த்தா எனக்கு தான் இவர் வேணும், நிச்சயமா எனக்கு தான், உனக்கு இவர் அத்திம்பேராவார், என்னுடையதான அத்தாவா இருக்கிற காரணத்தினால நான் உங்க அத்திம்பேர்லாம் இல்ல, அவர் உன்னுடைய தங்கை யாத்துக்கா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களா இந்த பைத்தியங்கள். இதுக்கு கேட்டா வேற இல்ல இல்லப்பா நான் தான் பார்த்தேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லணும்னு பார்த்தாருன்னா இப்ப எல்லாம் வேணுங்கிறதே நாம பண்றது சரியா, இது நியாயமா, அடுக்குமா, நாம இப்ப பேசுறது சரியா, பண்றது சரியானே தெரியாமல் ராஜா ஒரு மாதிரி வேற வழி இல்லாமல் அதை அனுமதித்தான். கிருதானுரூப விவாஹச்ச, அவருக்கும் விவாகம் ஆயிடுச்சு. அனுரூப விவாகம் என்ன 50 நாள் 50 கல்யாணமா, ஒரே பந்தல்ல எல்லாருக்கும் தாலி கட்டினாரா, அப்பவே அருந்தத்தை பார்த்து பண்ணாரா, நமக்கு அது தெரியல. அவருக்கு விவாகம் ஆயிடுச்சு. கிருதானுரூப விவாஹச்ச, அனுரூப விவாகம் பொருத்தமானதான விவாகம். கிருதானுரூப விவாஹச்ச மஹர்ஷிஹி சகலாயேவ தாஹ கன்யாஹ ஸ்வாஸ்ரமம் அனயத், அவ எல்லாரையும் 50 பேரையும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து போனார். தத்ரச அசேஷ சில்ப கல்ப பிரணேதாரம் தாத்தாரம் இவான்யம் விஸ்வகர்மாணமாகூய. தபஸ் இருந்தா என்னென்ன பாருங்க, அங்க தன்னுடைய தபசக்தியினால அத்தனை வஸ்துக்களையும் புதுசா படைக்கிறதுலே வல்லமை கொண்டிருக்கக்கூடிய விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அசேஷ சில்ப கலா பிரணேதாரம், அத்தனை சில்ப கலைகள்லேயும் கலை வடிவங்கள்லேயும் தலைவனா இருக்கக்கூடியதான விஸ்வகர்மானம் தன்னுடைய தபஸினாலே கூப்பிட்டு சகல கன்யானாம் ஏகைகஸ்யாஹ புரோத்ஃபுல்ல பங்கஜாஹ கூஜத் கலகம் ச காரண்டவாதி விசங்கமாபிராம ஜலாஷயாஹ சோபவனாஹ சோபதானாஹ சாவகாஷாஹ சாதுஷய்யா பரிச்சதா பிராசாதா கிரியந்தாமித்யாதி தேச. அவனை கூப்பிட்டு, அப்பா ஒவ்வொருத்தருக்கும் தனி மாளிகை கட்டு, அதுல நல்லபடியா நிறைய பக்ஷி விசேஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தியுதமானதான அந்த நீச்சல் குளம் இருக்கணும், ஒவ்வொரு மாளிகையிலேயும் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படுக்கை மஞ்சம் இருக்கணும், அதுல ஹம்சதூலிகா மஞ்சம் இருக்கணும், நல்லா காத்து வரணும், நல்லா உப்பரிகை இருக்கணும், வெறும் கீழ் மாடிய மாத்திரம் கீழ் வீடை மாத்திரம் கட்டிடாத, மாடி வீட்டோட கட்டு, ஒவ்வொருத்தருக்கும் மாடி வீட்டோட கட்டுன்னாரு. எல்லா தபசக்தியினால. அதுவும் யாரு, அதாவது நிறைய பணம் இருந்தா பெரிய கான்ட்ராக்டரை கூப்பிட்டு நாம ஒரு 2 அடுக்கு 4 அடுக்கு வீடை கட்டுறோம்னா, இவர் என்ன பண்ணாருன்னா தபசக்தி இருக்கிறதுனால இருக்கிறதுலயே வசதியான என்ஜினியர் யாருடான்னாரு, விஸ்வகர்மா, தேவலோகத்தினுடையதான சில்பி. அவனை தேவாசுரால் எல்லாருக்குமே இந்த மாதிரி மாத்தி பாரு விஸ்வரூ கோவை ராஷ்டிர புரோஹிதோங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடியதுல இருக்கு. இப்படி அவனை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாளிகையை கட்டுனார், ஒவ்வொருத்தருக்கும் மாடியோட மாளிகையை கட்டுனார், ஒவ்வொருத்தருக்கும் தனியா நீச்சல் குளத்தை அமைச்சு வையின்னு சொன்னார். வெறும் குளத்துல ஜலம் இருந்தா மாத்திரம் போராது, அதுல நிறைய தாமரை அல்லி முதலிய புஷ்பங்கள் இருக்கணும், அங்க விளையாடுறதுக்கு நிறைய வண்டு ஹம்சம் காரண்டவம் முதலியதான பக்ஷி விசேஷங்கள் எல்லாம் அங்க இருக்கணும். அந்த படுக்கை அறைய நன்னா பண்ணு, ஹம்சதூலிகா மஞ்சமா இருக்கட்டும், அது அற்புதமா இருக்கட்டும், அதுல ஒவ்வொன்றும் ரமிக்கணும் அப்படிங்கிறதாக சொன்னாராம். அசேஷ சில்ப கலா பிரணேதாரம் தாத்தாரம் இவான்யம், ஏதோ வேற பிரம்மா மாதிரி அவன் புதுசா படைக்கக்கூடியவன். விஸ்வகர்மாணமாகூய சகல கன்யானாம் ஒவ்வொரு பொண்ணுக்குமே ஏகைகஸ்யாக ஒவ்வொருத்திற்குமே தனித்தனியாய் புரோத்ஃபுல்ல பங்கஜா நன்கு மலர்ந்த தாமரைகளை கொண்டதும் கூஜ கலகம் ச காரண்டவாதி விகங்கமாபிராம ஜலாசயா ஒலி எழுப்பக்கூடியதான காரண்டவம் முதலியதான பல வகைப்பட்டதான பட்சிகளினுடையதான தன்மையினாலே ஒலிகளினாலே இனிமையாயிருக்க கூடியதும் அபிராம ஜலாசயா, அதனால அழகா இருக்கக்கூடியதான நீர்நிலைகளும் சோபவனாக நன்னா உபவனங்கள் குட்டி குட்டியா இருக்கக்கூடியதான உபவனங்களோட கூடியதும்
சோபதானா, அது தவிர படுக்கையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபதானம்னா தலகாணி, நன்னா தலகாணியை கொண்டிருக்கக்கூடிய, சாவகாஷாக குட்டியா இல்லாம நன்னா பெருசா இருக்கக்கூடிய, அதாவது அகலமா இருக்கக்கூடியதான, சாது ஷையா பரிச்சதா, படுக்கையும் படுக்கைக்கு கூடியதான, பரிச்சதம்னா ஆக்சசரிஸ், அதுக்கு வேண்டியதான என்னென்ன ஓடுமோ அது எல்லாம், அந்த நைட் லேம்ப்ல இருந்து என்னென்ன ஓடுமோ எல்லாவற்றையும் கொண்டதான பிராசாதாக கிரியந்தாம், ஒவ்வொருத்திக்கும் இந்த மாதிரி பிராசாதத்தை கட்டு. மாடிப்படி பிராசாதம்னா மேல் தளம், மேல் தளத்தோடு கொண்ட வீடுகளை கட்டுனார். தச்ச ததைவ அனுஷ்டிதம் அசேஷ சில்ப விசேஷாச்சாரிய ஸ்பஷ்டா தர்ஷிதவான். அவன் அதே மாதிரியே பண்ணான். தச்ச ததைவ அனுஷ்டிதம் அசேஷ சில்ப விசேஷாச்சாரிய ஸ்பஷ்டா தர்ஷிதவான். ஆச்சாரிய ஸ்பஷ்டா தர்ஷிதவான் இருக்கு. அப்படி அத்தனை இதையும் படைக்கக்கூடியதாக அதெல்லாம் மேல் பார்வையிட்டானாம் ஸ்பஷ்டா. தத பரமர்ஷினா சௌபரிணா ஆக்ஞப்தஸ்தேஷு கிருஹேஷு அனிவார்ய நந்த குந்த மகாநிதிராசாஞ்சக்ரே. பிறகு அந்த வீடுகள்ல நந்தன் குந்தன்கிறதான பெயர்களை கொண்டிருக்கக்கூடியதான உயர்ந்த வகை செல்வங்களை எல்லாம் அங்க கொடுத்தனும் இருக்கணும்னு சொன்னார். இல்ல லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி பரமர்ஷினா சௌபரினா ஆக்ஞப்தா, அந்த ரிஷியாலே கட்டளையிடப்பட்டவர்களாய், தேஷு கிருஹேஷு, அந்த ஒவ்வொரு வீடுகள்லேயும், அனிவார்ய நந்த குந்த மகாநிதிஹி, நந்தன் குந்தன்கிறதான எத்தனையோ விதமானதான சங்கநிதி பத்மநிதிங்கிறதெல்லாம் ஸ்ரீரங்கத்துல அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே சங்கநிதி பத்மநிதின்னு இருக்கும். அந்த மாதிரியான அந்த நிதிகள் எல்லாம் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டாராம். ததா அனவரத பக்ஷ்யபோஜ்யலேஹ்யாத்யுபபோகைஹி ஆகதானுகத பிருத்யாதீன் அகர்நிஷம் அசேஷ கிருஹேஷு தாஹ சிதீஷதுஹிதரோ போஜயாமாசு. அந்த ஒவ்வொருத்தராத்திலையும் மறுபடியும் மறுபடியும் வந்துவிட்டு போகக்கூடிய வேலைக்காரர்களின் மூலமாய் நிறைய பக்ஷ்ய போஜ்யங்களை கொண்டு எல்லாரையும் அவ சாப்பாடு போட்டார்களாம். போஜயா மாசு, சாப்பிட வைத்தார்கள். ததா அனவரத பக்ஷ்ய போஜ்யலேஹ்யாதி, பக்ஷ்யம் என்ன, பக்ஷ்யம் சாப்பிடக்கூடியது, போஜ்யம் அதுவும் சாப்பிடக்கூடியதுதான், பக்ஷணமா கடிச்சு சாப்பிடக்கூடியது. போஜ்யம் கடிச்சு சாப்பிடக்கூடியதான முதல்ல பக்ஷணம்ங்கிறது, அடுத்தது போஜ்யம்ங்கிறது சாதம் முதலியதெல்லாம், அப்புறமா லேஹியம்ங்கிறது அப்படி நக்கி சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி 6 வகை உணவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ. உபபோகை லேஹ்யாதி உபபோகைஹி ஆகதானுகத பிருத்யாதீன்னு, வந்துட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய வேலைக்காரர்களை கொண்டு, அகர்நிஷம் அசேஷ கிருஹேஷ், எல்லாத்திலையும் இரவு பகலா எல்லாருக்கும் இவ்வாறு போஜயாமாசு, வேலைக்காரர்களை கொண்டு அந்த ஸ்திரீகள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்கள். இப்படி அந்த பெண்களோட கூட சுகமா இருக்கான். ஏகதா துஹித்ருஸ்நேக கிருஷ்டஹிருதயஸ்வ மஹீபதிஹி கிமிதம் கிம் அதிதுக்கிதாஸ்தா உத சுகிதா வா இதி விசிந்த்ய தஸ்ய மகர்ஷேராஸ்ரம சமீபமுபேத்ய ஸ்புரதம்சுமாலாலாமாம் ஸ்படிகமணிமய பிராசாதமாலாம் அதிரம்யோபவன ஜலாசயாம் ததர்ஷ. இப்படி ராஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, நாம பாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமே, அந்த வயசானவர் என்ன பண்றாரோ தெரியலையே, குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கோ, ஏதோ ஆசைப்பட்டு அந்த பாட்டுல போயிடுத்துங்களேன்னு நினைச்சிருந்து அதை போய் பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு திரும்பியே பார்க்கலங்கிறது கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் ராஜா அங்க வந்தாராம். எல்லாம் சுகமா இருக்கு, நல்ல இடமே. இப்ப புதுசா அந்த இடத்துக்கு சௌபரி காலனின்னே பேர் வச்சுக்காளா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் நல்லா ராஜா அந்தப்புறத்து ராஜாவினுடைய வீட்டுல இருந்து வந்திருக்கிற குழந்தைகளாச்சே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வேண்டிய சகல சௌபாகியங்களையும் பண்ணி வச்சிருக்கார்.
ராஜாவுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தா புத்தம் புதுசா இருக்கு. தன்னுடையதான தேசத்துல ஒரு புறம்போக்கா இருந்ததான நிலம் இப்ப என்னடான்னா வரிசையா பெரிய பெரிய வீடுகள், ஒவ்வொன்றும் தனித்தனி பங்களா, அதுல வாசல்லையே சைட்லயே குளம் இருக்கு, வாசல் பெரிய வீடு இருக்கு, நல்லா லான் இருக்கு, பின்னாடி தோட்டம் இருக்கு, பின்னாடி கிரவுண்ட் இருக்கு, எல்லாம் என்ன வேணும் எல்லாம் இருக்கு. ராஜா பாக்குறான். ராஜாவுக்கு இப்ப ஒரே ஒரு பிரச்சனை தான் அவரோட கூட, நம்ம ராஜ பர்மிஷன் இல்லாம இவன் எப்படி புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சான்னு. அதெல்லாம் பிற்காலத்துல வரக்கூடிய காலத்துல இதெல்லாம் நிறைய பண்ண போறா. அன்னைக்கு அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ண போறா, அவள்கிட்ட பைசா வாங்கிட்டு சும்மா இருக்க போறா. நாம பைசா வாங்கிக்காம நம்ம பொண்ணு சுகமா இருக்குன்னு நினைச்சிடுவோம் அப்படின்னு அவன் விட்டுட்டானா இருக்கும். அந்த ராஜாவினுடைய மனோபாவம் என்னங்கிறத சொல்ல போறார். அந்த ரிஷியினுடைய தபஸ் சக்திய சொல்ல போறார். சௌபரி சரித்திரம், அவரினுடையதான தபஸுக்கான வெற்றி. தபஸ் இருந்தா எல்லாம் முடியுங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. இது நாமோ சம்சாரத்திலிருந்து வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை கிரந்தங்களுமே வந்திருக்கு. ஆனா நம்மளோடது கண்ணை மூடிண்டு எல்லா கிரந்தங்களும் எல்லாரும் சும்மா போயிட்டு வாழலாம், கூப்பிட்டு நீங்க வாங்கோ சம்சாரத்தை விட்டுடுங்கோன்னு சொல்லிட்டு அது காரியம் ஆகாது. எதுவுமே அதுவா வரணும், இயற்கையா பரிணமிக்கணும். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பெரியவா சொல்றத சொல்லுவோம், எண்ணிக்கை அவளுக்கு கேட்கறதோ எல்லாமே. ஆத்துல எல்லாம் பெரியவா என்ன சொல்லுவா, சொல்றத சொல்லிட்டு இருப்பா. நான் பையன் பண்ண வேண்டாம், ஆனா அவளுக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. என்னைக்கு தோணும், அடாடா அப்பா போன பிறகு அப்பா சொல்லிட்டு இருப்பார், காலத்துல எழுந்து குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாதான்னு கேட்பார். நீ பண்ற ஆனா 10 மணிக்கு பண்றியேன்னு கேட்பார். சேச்சே அப்பா போயிட்டாரு, இனிமே நாம அதை பண்ணணும். அப்பா ஆத்துல காலங்காத்தால தீர்த்தா மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணிடுவார், இனிமே நாம தான் ஆத்துல ஆம்பளை அப்படின்ட்டு அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். பையன் ஆராதனம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னைக்கு அவர் இருந்த பொழுது அதை பண்ணல, ஆனா அந்த குலத்துக்கு நன்மை ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த தபஸ பண்ணிட்டு இருக்கக்கூடியவாளினுடைய பெருமையை சொல்லி, இங்க மாத்திரம் இல்லடா, இங்க வந்தா கூட, அதாவது மேல் லோகத்துல மாத்திரம் இல்ல, இந்த லோகத்திற்கும் கூட ஐகிகமாகவும் கூட தபஸு உபயோககரமா இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கவேதான். இங்கேருந்து மேல போறது மாத்திரம் இல்லாம மேல வசத்தியா தபஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஒருத்தர் ஒரு மீனை பார்த்து அவரை கீழே வந்துனாக்க இந்த லௌகிக சுகத்தை அனுபவிக்க வைக்கிறதுக்கு அவ சொன்னாள் அப்படின்னு சொன்னா, நம்ம ரிஷிகள் எல்லாம் நடக்காததை சொல்லல, வெறுமை சொல்லல, மூர்க்கமா நாங்க மோட்சத்தை பத்தி மாத்திரம்தான் பேசுவோம் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருக்கவில்லை. மோட்சத்துக்கும் தபஸ் வேண்டும், ஐகிகமான சுகத்திற்கும் தபஸ் வேணும். தபஸால நடக்க மாட்டாதது ஒண்ணுமே கிடையாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடியது. அதனால நம்ம பெரியவா சொன்னது எல்லாமே உபாதேயம், எல்லாமே கேட்டுக்கொள்ளத்தக்கது, எல்லாமே அனுஷ்டேயம். இருக்கிற வரைக்கும் சுகமா இருக்கணும். ஏதத் தேகாவசானேயமாம்னு நாம கேட்கிறோமோ இல்லையோ, அப்போ எனக்கு மோட்சத்தை கடைசியில கொடு, பிராணன் போன பிறகு. பிராணன் போற வரைக்கும் திண்டாடின்னு விட்டுருவாளா? நாம பெருமாள் என்ன பண்றாரு, இவன் இவ்வளவு தூரத்துக்கு நகி கல்யாண கிருத்தின் துர்கத்தின் தாத்த கச்சதிங்கிற காரணத்தினால இவ்வளவு நாள் நம்ம திருவடியே பிடிச்சுண்டு உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்தா எழுந்தா நாராயணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்றதான இவனை போய் கட்டப்படுத்துவாளா? சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம் கிந்து துவரக்ரே சரணாகதானாம் பராபவோநாத நதேனு ரூபான்னு சொன்ன காரணத்தினால இப்படி நாம இவாளெல்லாம் கஷ்டப்படட்டும்னு விட்டுட்டோமானால் நமக்கு அபமானம். அதனால பிரபத்தியும் பண்ணி வச்சு இருக்கிற பர்யந்தம் அவளுக்கு சந்தோஷமானதான ஜீவிதத்தையும் கொடுத்து லோகங்கள் எல்லாம் அவளை கொண்டாடுற மாதிரி வச்சு போன பிறகு அவளை எல்லாரும் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துன்னு பண்றானால் அது தபஸ். தபஸ்ன்னு நாம பண்ணக்கூடிய சரணாகதியும் ஒரு தபஸ் தான். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, அதனால எல்லாமே தர்மம் தான், எல்லாமே தபஸ் தான்ங்கிறதுனால தபஸினுடையதான மகாத்மியம் அது சௌபரி சரித்திரத்தினால இங்கேயும் கை கூடும், அந்நதா மோட்சத்திலையும் கை கூடும் அப்படிங்கிறதுக்காக சொன்னா நம்ம ரிஷிகள் எல்லாம் இது எங்கேயாவது அவசியமா இது மோட்சத்தை பத்தி மாத்திரமே சொல்லணுங்கிறதான ஒரு கிரந்தத்துல பின்ன ஏன் சொன்னா சௌபரியினுடைய தபஸ் சக்தியை பாருங்க. லௌகிகமா நீங்க சௌக்கியமா இருக்கணும்னா கூட தபஸ் வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா தபஸ பண்ணி லௌகிக சுகங்களை பெற்று நம்ம போன பிறகு தபஸினுடையதான வேற ஒரு ரூபமாகிறதான சரணாகத்தியினாலே பெறப்பெற்றதான உத்கிருஷ்டமானதான லோகத்தை அடையும்போல் ரெண்டுத்துக்குமே ஸ்ரீயப்பத்தியான எம்பெருமான் உங்களுக்கு கை கொடுப்பான். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4ஐயும் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் அவன் 4 கையையும் வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத எல்லாம் சொல்லுவாளானால்
இந்த கிரந்தங்களினுடைய ஆழம், இந்த கிரந்தங்களினுடைய சார்த்தக்கியம், இந்த கிரந்தங்களினுடையதான சத்தியதா, இந்த கிரந்தத்தை சொன்னவர்களினுடையதான அத்தனை லோகத்திற்குமானதான உபகாரம் பண்ணணுங்கிறதான எண்ணம், நம்ம எல்லாருக்குமானதான இந்த கிரந்தங்களிலே இருக்கக்கூடியதான பாடம் படிப்பினை எல்லாம் நமக்கு பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது. சௌபரி சரித்திரத்தை போய் மோட்சத்துல உட்கார்ந்துன்றவர், அதாவது யோகத்துல இருந்தவர் இறங்கி வந்து சம்சாரத்துல விழறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் நம்ம பெருமாள், அதுக்கும் இந்த தபஸ், அதுக்கும் எங்க ரிஷிகள் இடம் கொடுத்திருக்காங்கிறதுதான். இதனால இப்போ அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கிற பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறான். என்ன நடக்கிறதுங்கிறத நாம மேல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.